ஜிகர்தண்டா, இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? நான் அரியரை முடிக்கணும் அவ்வளவுதானே? ஷப்பா, அரியர் முடிக்கிறது மட்டும் என் பிரச்சனை இல்ல. அடிக்கடி என்ன ஜிகர் தண்டான்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்து. அது ஆசையா கூப்பிடுறேன். உன் ஆசை தோசைலாம் எனக்கு கூட வேணாம். நீ அப்படி சொன்னாலே என் காதுல ஊசி குத்துற மாதிரி இருக்கு. லூசியா தைலூசியா? ஏய் ஏய் வா, ஏய் மதுரை, பாருங்க. ஏய், நில்றா. ஏய், ஏய். விடு மீனாட்சி பாரு. என்னடி நீ? அவன் எப்படி பேசுறான்னு பாத்தியா? படிப்பை முடிக்கணும், அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணணும்னு அவனுக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருக்காக்கா? யாரு? எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அதனாலதான் ஒவ்வொன்னா பார்த்து நான் நிதானமா தானே போயிட்டு இருக்கேன். நீ எப்பவும் போல ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருக்க. மீனாட்சி, ஜீவா எல்லாம் கிளியர் பண்ணிருவான். என்ன ஜீவா நான் சொல்றது? டெஃபினட்டா மதினி, நீங்க ஒருத்தராவது என் திறமையை நம்புறீங்களே? இவனுக்கு அடிக்கடி நீ சப்போர்ட் வேற பண்ற. அதான் எந்த பயமும் இல்லாம சுத்திட்டு இருக்கான். ஏய், நீ கூட்டிட்டு போய் ஹெச்ஓடி எல்லாம் பார்த்து பேசிட்டல, இனிமே அவன் படிச்சிருவான். ஆமா ஆமா ஆமா, இவன் ஹெச்ஓடி வேற இவனை ரொம்ப நம்புறாரு. நீ வேற, இது வெறும் வாய் பேச்சுதான். மதினி, நாங்க செயலையும் காட்டுவோம்ல. ஒரு விஷயத்தை முடிக்க எப்பவுமே 2 ரூட் இருக்கும். ரெண்டா? ஒன்னு நேரா ஸ்ட்ரைட்டா போறது, அதுல போனா அந்த பாயிண்ட்டுக்கு போக ரொம்ப நேரம் ஆகும். அப்ப இன்னொன்னு ஷார்ட் ரூட்டிங்கிறது அப்படியே ஜம்ப் பண்ணி கொஞ்சம் தாவி ஒரு இடத்துல குதிச்சு தேவைப்பட்ட அப்படியே பறந்து அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிடலாம். ஏண்டா குரங்கு, தாவன குதிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, படிக்கிறதுக்குன்னு எந்த வழியும் பார்க்க மாட்டியா? இங்க யாரு மீனாட்சி, எந்த வழியில போறோம்னு முக்கியம் இல்ல, கடைசியில அரியர் முடிச்சாகணும். ரிசல்ட் தானே முக்கியம். அரியரை முடிச்சு பெரிய ஆளாகி இந்தியாவோட எலான் மஸ்கே ஆயிலன்னு நினைக்கிறேன். முதல்ல நீ சொன்ன பேருக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லு பாப்போம். எப்படி சொல்றது? ஸ்பெல்லிங்லாம் எதுக்கு? ஆள் யாரும் தெரிஞ்சா போதும்ல. பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் என் பேரு ஸ்பெல்லிங்க மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஏன் ஜீவா, அவகிட்ட திட்டு வாங்குறதே உனக்கு வேலையா போச்சு. சரி, நான் போய் கையில் வராளான்னு பாக்குறேன்.